கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியில மனிதர்கள் ஒரு 3 காரியங்களில் விழுந்தார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். 1 யோவான் 2வது அதிகாரம் அதில் 15லிருந்து 17 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது 15ல் என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இதெல்லாம் உலகத்தினால வந்தது, பிதாவினால் வரல அப்படின்னு சொல்லி வேதத்துல இந்த 16ஆம் வசனம் 1 யோவான் 2:16 தெளிவா சொல்லுது. அதுக்கு அடுத்து சொல்லுது, உலகத்துல இருக்கிறது, அதை நான் புரிய வைக்கிற மாதிரி நான் படிக்கிறேன். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறதான எல்லாமே அழிஞ்சிடும். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படின்னா என்றென்றைக்கும் சதா காலம் வாழக்கூடியதான பரலோகத்துல நிலைத்திருக்க முடியும். யார் என்றால் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். யார் தேவ சித்தத்தை செய்ய முடியும் அப்படின்னா, 12வது அதிகாரம் ரோமர்ல நாம் பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதாம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறபடினாலே மறுரூபம் ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 12ல். அதுக்கு மேல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை ஒரு பலியாக கொடுக்கணும். நம்முடைய ஜீவன சரீரத்தை பலியாக கொடுக்கணும். அதாவது என்னன்னா, நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய எல்லா காரியத்தையும் ஒரு பலியாக ஆண்டவருக்கு கொடுத்தோம்னா தான் நாம் செய்கிறதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, கண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணு. இந்த 1 யோவான் 2:16 நாம் பார்க்கிறோம். அதுல மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியில மனுக்குலத்தை பிசாசானவன் இப்படிதான் விழ வச்சான். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கள் கண்களில அதை இச்சிக்கத்தக்கதாக அதை குறித்துதான அதிகமாய் இச்சிக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னைக்கு எப்படி ஒரு பொருளை வாங்கணும்னா அட்வர்டைஸ் பண்ணி அதை நம்மளை வாங்க வைக்கிறாங்களோ, அந்த மாதிரி பிசாசானவன் அதை இச்சிக்க வைக்கிறான். இதை நீங்க புசிச்சிங்கன்னா ஆண்டவரே தேவை கிடையாது, நீங்களே ஆண்டவரை போல மாறிடுவீங்க, நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை நீங்க புசிச்சு பாருங்க, கண் திறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இச்சையை தூண்டுறான். இப்படி இச்சையை தூண்டி அவன் இடற வைக்கிறான். இடற வைத்து ஆண்டவர் படைத்த பொருள் தான், அந்த ஆண்டவர் படைத்த பொருளையே இச்சிக்க வைக்கிறான். அந்த ஆண்டவர் படைத்த பொருளையே அதை காட்ட வேண்டிய விதத்துல காட்டாமல் காட்டக்கூடாத விதத்துல பிசாசானவன் காட்டி என்ன பண்றான், இச்சை அதிகமா தூண்டி ஆசையை வர வைக்கிறான். அந்த ஆசையில அவங்க விழுந்து போகிறான். இவ்வளவு காரியத்தை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் பார்க்கக்கூடிய காரியத்தை நல்ல காரியமா இருந்தாலும், நல்ல நபர்களா இருந்தாலும், நல்ல பொருளா இருந்தாலும், நல்ல விஷயமா இருந்தாலும், பிசாசானவன் அது மேல நமக்கு இச்சை வருகிற அளவுக்கு எது மூலியமாகவோ யாரு மூலியமாகவோ இச்சை தூண்டுற அளவுக்கு பிசாசானவன் அநேக காரியங்களை தீவிரமா செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு அந்த காரியம் தேவையாய் பார்க்கும் பொழுது இச்சை வராது. ஆனா அது மேல அதிகமாய் ஆசைப்பட வைத்து நம்ம அதை அடையணும், அது வேணும், அது இல்லாட்டி என்னால வாழ முடியாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர்தான் இச்சை. இச்சையை தூண்ட வச்சு அதனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேதனையோ அல்லது துக்கமோ அல்லது கோபமோ அல்லது எரிச்சலோ அதை அடையணும், இல்லது கடன் வாங்கணுமோ, அப்படியெல்லாம் காரியத்தை தூண்டி அந்த காரியத்தை அடைய வைக்கிறோம் பாருங்க. இது இச்சையில விழுகிறவர்களாக மாறி விடுகிறோம். இதுதான் உலகத்தில் உள்ளவைகளின் மேல் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவர்களிடத்தில் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆண்டவர் தானே கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் தான், அவர் ஐஸ்வர்யம் தானே, ஆண்டவர் ராஜாதி ராஜா தானே, எங்க அப்பா பெரியவர் தானே, பூமியின் நிறைவும் அவரது தானே, அதனால அது மேல ஆசைப்படுறதுல என்ன இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒளிந்து போயிடும் சொல்லிட்டார். உனக்கு என்னென்ன தேவை நான் கொடுக்குறேன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, ஆகாயத்து பறவையை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க,
அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவான்னு ஏசபாவே சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? நம்மளும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை மாத்திரம் பார்த்து கொண்டு, ஆண்டவர் மேல மாத்திரம் ஃபோக்கஸை வைத்து கொண்டு, ஆண்டவரை பிடித்து கொண்டு மாத்திரம் ஓடிட்டே இருக்கணும். அநேகர் வருவாங்க, அநேகர் ஆசை தூண்டுவாங்க, அநேகர் நிறைய காரியத்தை வந்து கண்ணு முன்னாடி காட்டுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கு உலகம். நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, நாளுக்கு நாள் ஆடம்பரம் வளர்ந்துட்டு இருக்கு. ஆசையை தூண்டுகிற அளவுக்கு காரியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? தேவனுடைய பிள்ளைகளையும் அல்லது மனுக்குலமானது தேவன் சைடு திரும்பிடக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சாத்தானுடைய மிகப்பெரிய சதி. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தானே ஞானம் கொடுத்தாரு அவங்களுக்கு, ஆண்டவர் தானே ஞானம் கொடுத்து படைக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதை செய்தாலும் கர்த்தருடைய அனுமதியோடு கூட செய்யுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் எங்களை நடத்திக்கு எத்தனையோ முதியோர், எத்தனை பெரிய மூத்த ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எதா வாங்கினாலும் சரி, எங்க போகணும்னாலும் சரி, எதை செய்யணும்னாலும் சரி, அவங்க ஆண்டவர் இதுல தேவன் பிரியப்படுகிறாரா, இது தேவன் விட்டு என்னை பிரிச்சிடுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு பொருள் மேல ஆசை வந்தாலும், ஏன் எனக்கு ஆசை வருது? தேவைக்கு வாங்கும் பொழுது ஆசை வராதே, என் தேவைதான் பூர்த்தி ஆகணும்னு நினைப்பு வரும். ஆனா தேவைக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படுகிற நேரத்துல இருக்கு. ஏன் அது மேல ஆசைப்படுகிறோம் அப்படின்னா, அது பேர் தான் ஆடம்பரம், அது பேர் தான் இச்சை. இது பிசாசு தூண்டுகிறதுங்க. கண்கள்ல பார்க்கிற இடத்துல எல்லாம், போகிற இடத்துல எல்லாம் இச்சையை தூண்டுற அளவுக்கு கிரியை செய்யறான். அது ஆதியிலேருந்தே செஞ்சுட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ரொம்ப பெருசா காட்டுவான். அவன் ஆதியில இருந்து பொய்யனா இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதா. அவனிடத்துல உண்மை கிடையாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தார அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பொய்ய நம்ப வைத்து நம்மளை வாங்க வைக்கிறாங்க. ஒரு பொய்ய நம்ப வச்சு நம்மளை வாங்க வைக்கிறாங்க. நம்மள என்ன பண்றோம்? உலகத்தாருக்குள்ள மாம்சத்தின் இச்சைக்காக, மாம்சத்திற்காக, மாம்ச திருப்தி அடைவதற்காக, கண்களின் இச்சை, பெருமை உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, இப்படி ஏற்பட்ட காரியத்திற்காக என்ன பண்றோம்? நம்ம அந்த ஒரு இச்சையில கீழே விழுந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் ரொம்ப மோசமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதே நேரத்துல ஒரு வஸ்திரத்தின் நிமித்தமாகவோ, ஒரு பொருளின் நிமித்தமாகவோ, இல்ல வைத்துட்டு இருக்கிறதான வீடோ, ஆஸ்தியோ, ஒரு ஒரு சொத்தோ, பணமோ, எதை கொண்டும் இனி நம்ம இடத்துல வந்து பெருமையாய் நாம் அதை காட்டக்கூடாது. ரெண்டாவது, மற்றவர்கள் இச்சிக்கிற அளவுக்கு நான் அணிந்து கொள்ளவும் கூடாது. இச்சிக்கிற அளவுக்கு நான் என்னிடத்துல இருக்கிற காரியங்களை, பொருள் எடுத்து நான் மேட்டுமையாவும் காட்டிக்க கூடாது. இச்சிக்கிற அளவுக்கு நான் வஸ்திரத்தையும் அணிந்து கொள்ளக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இப்படி ஏற்பட்ட காரியத்துல கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி வருகிற நேரத்துல, ஒரு ஊழியக்காரர்கள் கரெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஒரு நல்ல மூத்தவங்க கரெக்ட் பண்ணாலும் சரி, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஏன் பிள்ளைகளை வளர்க்கிறதான பெற்றோர்களை சொல்ற காரியம், அல்லது கூட பிறந்ததான ஒரு சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ சொல்லுகிற ஒரு காரியம், நல்லா கவனமா கேளுங்க. அவங்க சொல்ற ஒரே காரியம் இதுதான்: பார்க்கிற பார்வையில இருக்கு அப்படின்னுவாங்க. கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்க்கிற பார்வையில இருக்கு, அது உடையில கிடையாது, அது அந்த பொருள்ல கிடையாது. பார்க்கிறவனுடைய பார்வை கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க ஐயா. பார்வை அப்பவே விழ வச்சுட்டான், ஆதியிலே விழ வச்சுட்டான், அப்பவே உள்ள வந்துடுச்சு. உங்களுக்குள்ள அப்பவே மாம்சம் வந்துடுச்சு. ஏன்னா ஜென்ம சுபம் அப்படியே உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் அறிஞ்சு இயேசுவை நேசிச்சு உலகத்தை வெறுக்கும் பொழுது சொல்றீங்களா, பார்வை கரெக்டா இருக்கும். அப்போ வெளிச்சம் உள்ள வரும், ஆண்டவர் உள்ள இருப்பார். ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல உலகத்தை நேசித்து கொண்டே நாம் பார்க்கிற பார்வை கரெக்டா இருந்தா அப்படின்னா, இது சரியில்லாத ஒரு காரியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்றதுதான், ஏன் ஊழியக்காரங்களே கிறிஸ்தவர்களே சொல்ற காரியம் இதுதான். பார்வையில இருக்குங்க, பார்க்கிற பார்வையில இருக்கு. உன் பார்வை சரி கிடையாது, அதனாலதான் அவங்கள ஏன் போய் திட்டுற? அவங்க வஸ்திரம் சரியில்லைன்னு ஏன் சொல்ற? அவங்க இதை வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை ஏன் சொல்ற? உன் பார்வை சரியில்லை. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய நீங்க பிள்ளையா பாக்குறீங்க தெரியுமா? நீங்க பிள்ளையா பாக்குற மாதிரி வெளித்துல இருக்கிறவங்கள பிள்ளையா பார்க்க முடியாது. கரெக்டா நான் சொல்றது? நீங்க உங்களுடைய கூட பிறந்ததான சகோதரியோ இல்ல சகோதரனோ, நீங்க சகோதரனா அல்லது சகோதரியா நீங்க பார்க்கும் பொழுது இச்சை வராது. நீங்க உங்க பிள்ளைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு இச்சை வராது. உங்க பிள்ளை
அது உங்களுடைய பிள்ளை அல்லது உங்களுடைய சகோதரினும் போது இச்சை வராது. உங்களுடைய சகோதரி, அதனால உங்களுக்கு சகோதரியா இருக்கிறதுனால, பிள்ளையா இருக்கிறதுனால, உடன்பிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு இச்சையா தெரியாது. அவங்க வஸ்திரமா இருக்கட்டும், வைத்திருக்கிற பொருளா இருக்கட்டும், பாசமாகப்பட்டதுனால அதுல எதுவுமே பெருசா தெரியாது. அவங்க இச்சிக்கிற அளவுக்கு வஸ்திரத்தை தரித்திருக்கிறாங்களா, இல்ல ஆடம்பரமா இருக்கிறாங்களா, மற்றவர்களை கவரத்தக்கதா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அது பெருமையா தெரியும். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கட்டும், என்ன இருக்கு, அவங்க ஆசையை தடுத்துட்டேனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஆசையை ஓகே பரவாயில்லன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுகிறவங்களாக இருக்கும். ஏன் என் பார்வையில தப்பா தெரியலையே, நான் சகோதரன் இல்லை சகோதரியாச்சே, என் பார்வையில தப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பிடுவோம். அதே யாராவது அவங்கள தப்பா பார்த்துட்டோ இல்லது அவங்களால அவங்க வஸ்திரத்தினால வைத்துட்டு இருக்கிற பொருளினால இடறி யாராவது பிரச்சனை வந்துட்டா, நம்ம அந்த பிரச்சனை போய் சொல்ற ஒரு காரியம், ஏன் பார்த்த, உன் பார்வை சரியில்லை, உன் கண்ணு சரியில்லை, நீதான் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க பாக்குற மாதிரி வெளித்துல இருக்கிறவங்க பார்க்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? நீங்க உங்க பிள்ளைய பார்க்குற மாதிரி வெளித்தரங்க பார்க்கணும். ஆண்டவருக்குரிய பிள்ளை, அதை தான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் தகப்பன் பொல்லாத தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஏன்னா அவங்க கூட இடறிடுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டு இருக்கு. என் பிள்ளை பயங்கரமா வஸ்திரத்தை தரிச்சுட்டு போயிட்டு இருக்கு, எவ்வளோ வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்கு, ஐயோ என் பிள்ளை எவ்வளோ அழகா வஸ்திரத்தை தரிஞ்சிருக்கு. பரிசுத்தம் இருக்கா, ஆண்டவர் இருக்கிறாரா, செவ்வாய் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எவ்வளோ அழகா போகுது, எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ அழகா வஸ்திரம், எவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்ணுது, எவ்வளோ அழகா பேசுதுன்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறோமே. என் பிள்ளை கிட்ட பரிசுத்தம் இருக்கா, என் பிள்ளை கிட்ட ஜெபஜீவியம் இருக்கா, என் பிள்ளை ஆண்டவரை காட்டுதா இல்லை தன்னை காட்டுதா, யோசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இருக்கா எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த 2-3 நாளா இதை குறித்து பேசணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தயவு செய்துங்க இந்த காரியம் இது மற்றவர்களுக்கு போய் சேரணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செய்து அனுப்பி வைங்க. காலம் ரொம்ப கடைசியா இருக்கு. நம்ம பரிசுத்தத்தின் மேல் நாமும் நம்ம பிள்ளைகளும் அடையணும். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்க்க முடியாது. அதே நேரத்தில் நான் கேட்குறேன், சகோதரியா பார்க்கலாம் இல்லையா, இல்லை இப்படியா பார்க்கலாம் இல்லையா, சகோதரனா பார்க்கலாம் இல்லையா, பார்வை நல்லா தானே இருக்கணும், ஏன் பார்வை கெட்டு போயிருக்கு அப்படின்னா, நான் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கேள்வி எழுப்புறதான நபர்களுக்கு நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் நீங்க இடறலையா? ஒரு ஒரு வீடியோ பார்க்குற காட்சியா இருக்கட்டும், அல்லது ரோட்ல நீங்க நடந்து போகும்போது ஒருத்தரை பார்க்குற ஒரு காரியத்திலையா இருக்கட்டும், உங்க மனசாட்சி தொட்டு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் நீங்க இடறலையா? நீங்க பார்த்த பார்வையில ஒரு நாளும் இடறலையா? உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு வீடியோவை நீங்க பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு போன்ல பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு நபரை பார்க்கறதா இருக்கட்டும், கண்டிப்பா இடறி இருப்போம். இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. நீங்க உங்களை கையை உயர்த்துங்கன்னு சொல்ல வரல. நீங்களே உங்களுக்கே நீங்க ஆன்சர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா விழுந்திருப்போம். நான் கேட்கிறேன், இப்ப நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரியே ஏன் பார்வை கரெக்டா இருக்கணுமே, ஏன் தப்பா பார்த்தோம்? சகோதரியா பார்த்திருக்கலாமே, ஏன் தவறான நோக்கத்துல பார்த்தோம்? அந்த வீடியோ பார்க்கும்போது ஏன் தவறான நோக்கத்துல பார்த்தோம்? அவங்களையும் சகோதரியா பார்க்க வேண்டியதானே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க வேற ஒருத்தவங்களுடைய பிள்ளை, அவங்க வேற யாரோ, அவங்க குடும்பத்திற்கு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இச்சையா தெரியாது. ஆனா அவங்கள நீங்க பார்க்கும்போது இச்சையா பார்த்தீங்களே, அந்த காட்சி நீங்க பார்க்கும்போது இச்சையா பார்த்தீங்களா, அது வேறோடைய பிள்ளை தானே, வேற ஒருத்தவங்களுடைய குடும்பம் தானே, வேற ஒருத்தவங்களுடைய சகோதரி அல்ல சகோதரன் தானே. அவங்களுக்கு அது இச்சையா தெரியல. நல்லா புரிஞ்சுக்கல. இதே தான் உங்களுக்கும், இதே தான் எனக்கும், நமக்கும். முதலாவது நம் பார்வைக்கு நம் பிள்ளைகள், நம் குடும்பம் ஆண்டவரை காட்டுறாங்களா செக் பண்ணுங்க. நம்மளுடைய பிள்ளைங்க நான் பார்த்து சரி பண்ணிட்டு இச்சிக்கிற அளவுக்கு என் பிள்ளை இல்ல, உலகத்தார போல இல்ல, ஆண்டவர் பிள்ளை போல பரிசுத்தத்துல இருக்கு, நட உட பாவனை பேச்சு எல்லாத்துலயுமே ஆண்டவரை பிரதிபலிக்குது. மக போமா வெளியில, எனக்கு பயமா இருக்கு, பகப்பா போப்பா, பயமே இல்லை எனக்கு, கிடையாது பயமே கிடையாது எனக்கு, நீ இயேசுவை தான் பிரதிபலிக்கிற, பயமே கிடையாது, ஜெபிச்சுட்டு போ, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், தைரியமா அனுப்பி வைக்கலாம். ஏன்னா உங்க பிள்ளை இன்னைக்கு தன்னை காட்டுல இயேசுவை காட்டுது, வெளிச்சமாய் புறப்பட்டு போகிறது. இருளில் இருக்கிறவங்கள சிக்கிட்டு இருக்கிறவங்கள விடுதலை ஆக்குற அளவுக்கு பிள்ளை வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா வெளித்துல இடர வைப்பாங்களான்றது யோசனை இல்லாம நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நமக்கு பார்வைக்கு தெரியாததுனால கரெக்ட் நினைச்சு அனுப்பிட்டு இருக்கிறோம். வஞ்சகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இட்ஸ் a very very urgent message for the Christianity. இது ரொம்ப 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 அவசரமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன்.
எல்லாருடைய கண்ணு, கிறிஸ்டியானிட்டி கண்ணு வந்து அப்படியே குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஊழியருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயசுல என்ஜாய் பண்ணாத வேற எந்த வயசுல என்ஜாய் பண்ண போறாங்க? அந்த பசங்க வாலிப பசங்களை வாலிப பசங்க மாதிரி இருக்க விடுங்க. இப்படி இருக்க விடுங்க, அப்படி இருக்க விடுங்க, இப்படி இருக்க விடுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரார். கணக்கு உங்ககிட்ட தான் கேட்பார். கணக்கு என்கிட்ட தான் கேட்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, செக் பண்ணுங்க. எழுந்து புறப்பட்டு நம்மளுடைய உங்க கண்களை திறக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்ணை திறங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர், என்னுடைய இனச்சனம், என் சபை ஜனங்கள், இவங்களை நான் பார்க்கிற ஆண்டவரே. ஏசப்பா, பரிசுத்தத்துல இருக்கிறாங்களே, இவங்க புறப்பட்டு போவாங்களே, இப்படி போனா இடற வைப்பாங்களே, இப்படி போனா பெருமையா நிற்பாங்களே, இப்படி போனா அவர்கள் மேட்டுமையா நிற்பார்களே, இது என் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது, இதை நான் மாத்தணும் என்று சொல்லி பிரயாசனப்படுங்க. அதை விட்டுட்டு என் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக மற்றவர்களை வந்து கரெக்ஷன் பண்ணுகிற நேரத்துல உன் பார்வை சரியில்லை, சகோதரியா பாரு, உன் கண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றதை விட்டுட்டு, அவங்க சொல்றது உண்மைதான், ஏன்னா நானும் அந்த தப்பை பண்ணிருக்கிறேன் உணர்ந்து கொள்ளுங்க. ஏன் உங்களால மற்றவர்களை அதே நல்ல பார்வையில பார்க்க முடியல? ஏன் உங்களால மற்றவர்களை இச்சையா பார்க்காம இருக்க முடியல? அது மற்றவங்களுடைய சகோதரி இல்லையா? எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. மனுஷனுக்குள்ள அன்னைக்கு விழுந்த உடனே ரத்தத்துல வந்துடுச்சு. அந்த சாபம் உடையணும்னா இயேசுவை நேசிச்சு கீழ்ப்படிந்து உலகத்தை வெறுத்து வாழும் போது வெளிச்சமா இருக்கும். அப்பவும் பார்வையில இச்சை தூண்டுற அளவுக்கு வந்தாலும் இச்சிக்க தோணாது. அந்த இச்சையை எதிர்த்து நின்று அந்த இச்சையை தூண்டுற நபர்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரணும்னு தோணும். அது வேற. அதனால வளர்ச்சி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். இந்த 3 காரியங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஆதியிலிருந்து வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இச்சிக்கிற அளவுக்கு காரியத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் இந்த வேதத்துல ஆசையை தூண்டி விடுங்க. ஜெபத்து மேல ஆசையை தூண்டி விடுங்க. பரிசுத்தத்தின் மேல ஆசையை தூண்டி விடுங்க. பரலோகத்தின் வாஞ்சையினால நிரப்புங்க. அந்த ஆசை, அது மேல ஆசை வரட்டும். அது மேல ஆசை வந்து நிரம்பட்டும். அடிக்ஷன் ஆகட்டும். பைபிள் மேல அடிக்ட் ஆகட்டும். பரலோகம் மேல அடிக்ட் ஆகட்டும். ஜெபத்தின் மேல, உபவாசத்தின் மேல, வேத வாசிப்பின் மேல, பரலோக வாஞ்சையினால, முழங்கால் ஜெபத்தினால, இப்படிப்பட்ட காரியத்துல ஆண்டவரோடு பேசுகிற அந்த காரியத்தில் அவர்கள் அதிகமாய் அடிக்ட் ஆகட்டுமே. இப்படிப்பட்ட பிள்ளைகளை எதுவுமே கீழே தள்ள முடியாது. என்னையும் சரி, என் குடும்பத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்ததுனால நான் பாருங்க, ஏதோ ஒரு எண்ணத்துல வந்த, பட் இருக்கிற அந்த வந்தத்தில் ஆண்டவர் இந்த வீடியோ பண்ணணும்னு எனக்கு உணர்த்துனதுனால நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கலாம் வந்த நேரத்துல ஆண்டவர் உணர்த்துனதுனால நான் இந்த காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரார். அதெல்லாம் நம்மளுடைய எண்ணத்தை மாத்திப்போம். நான் நினைக்கிறது கரெக்ட் கிடையாது. நான் வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்டியனை நினைக்காதீங்க. வேதம் சொல்ற வாழ்க்கை, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால இந்த 3 காரியங்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்குங்க. ஆதியில ஆதாம் ஏவாளுக்குள்ள இந்த 3 காரியம் வந்துச்சு. விழ வச்சான் பிசாசு. அதே காரியம் ஏசப்பாக்குள்ள கொண்டு வந்தான். இந்த 3 காரியம் நிறைய ஊழியக்கார் பேசிடுவாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பா பார்வைக்கு அதை தான் சொன்னா, பார் எல்லாம் பார் எப்படி இருக்கு பார், இந்த கல் அப்பமா மாத்தி சாப்பிடு, உன் சரீரத்துக்கு பலனா இருக்கும். உலகத்தை காமிச்சு இச்சிக்க வைக்கிறான், பெருமையா வர வைக்கிறான். பாதத்தை வந்து அணங்கிடு, எல்லாமே அவனுக்கு கொடுத்துடுறேன், கீழே குதி, தேவதூதர் வந்து பிடிச்சுப்பாங்க. இந்த 3 காரியத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவை இடர் வைக்க பார்த்தான். இயேசு ஜெயித்தார். வசனத்தை கொண்டு ஜெயித்தார். எழுதிருக்கிறதே, எனக்கு பின்னாடி போ சாத்தானே. அததான் இந்த 1 யோவான் 2:15, 16, 17 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களை விழாதபடி இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிறதான எல்லாம் மேட்டுமை சிந்தையை நம்ம கலட்டி போட்டுறோம். நான் நினைக்கிறது கரெக்ட்ன்றதை தூக்கி போட்டுருங்க. நாளுக்கு நாள் சொல்ற பாருங்க, வேதம் சொல்லி இருக்கிறது, உலகத்தும் அது ஆசை இச்சை ஒளிஞ்சு போயிடும். அதையே பிடிச்சிட்டு வந்தா நம்மளும் அதோடு கூட ஒளிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்துக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தில் இருந்தாலும் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சு எடுத்துட்டேன். அதனால நீங்க மேல வருகிற அளவுக்கு உங்களுடைய குடியிருப்பு மேல இருக்கு, அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சகித்து கொள்ளுங்க பாடுகளை, கொஞ்ச நாள்ல வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. ஆண்டவர் வரப்போறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அலங்கார வஸ்திரம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள். மேலோட்டமான காரியம். அதனால பாருங்க, நான் வேணான்னு சொல்லல, அணிந்து கொள்ள வேணாம் நான் சொல்லல, வாங்க வேணான்னு சொல்லல. எவ்வளவோ எவ்வளவு தேவையோ அதுதான். அதுக்கு மிஞ்சி உலகம் காமிச்சிட்டே தான் இருக்கும்.
உலகம் பேசிட்டே தான் இருக்கும், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம மாறிடக்கூடாது, ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை தரித்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. அதனால நம்மை நாம விட்டு கொடுப்போம். வாஞ்சை இருந்தா கர்த்தர் நிச்சயமா உனக்கு கிருபை கொடுப்பார், பலனை கொடுப்பார். ஐயோ என் பிள்ளை பரிசுத்தமாகணும்னு வாஞ்சிக்குது, பலன் இல்லாத தவிக்குதே, பலனை கொடுத்து பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வார். இப்படி வாழும்போது தாங்க நானும் சரி, என் குடும்பமும் சரி, என் வீட்டாரும் சரி, என் சபையும் சரி பரலோக ராஜ்யத்துல வர முடியும். நான் நினைக்கிறது கரெக்ட்ன்றதை தூக்கி போட்டுருங்க. அப்படி நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா என் மனசுக்கு சரின்னு படுற அளவுக்கு எங்க பிரசங்கம் வருதோ அங்க ஓடிடுவேன். எங்க ஊழியக்காரர் என் காரியத்துக்கு தலாட்டுறாங்களோ அங்க ஓடிடுவேன். பரலோகம்லாம் வர முடியாது. கடினமான உபதேசம். அவர் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் வந்து குத்துவாராம், கண்டித்து உணர்த்துவார். ஏற்பட்ட கண்டித்து உணர்த்துதல் அந்த கடைசி நாள்ல தேவைங்க. தயவு செய்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது. அதுல விழுந்துட்டோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவரை லவ் பண்ணுவோம், அவர் வார்த்தையை லவ் பண்ணுவோம், பரலோகம் மேல வாஞ்சியா இருப்போம், உலகத்தை வெறுத்துருவோம், அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்போம். நிறைய பேரை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவோம். ஏசப்பா மேல ஆசை வர வைப்போம். ஆண்டவர் வருவாரு, நம்மையும் எடுத்துக்குவாரு, நம்மோடு கூட குடும்பத்தையும் நம் ஜனங்களையும் நாம் தெரிந்து கொண்டு நாம் அதாவது ரட்சிக்கக்குள்ள கொண்டு வந்திருக்கிற ஜனங்களையும் கூட நம்மோடு கூட கர்த்தரே கூடவே ஆண்டவர் நம்மோடு கூட அவரை எடுத்து செல்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வராருங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாம் நடப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.